அதை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? என்ன என்ன அவமானப்படுத்த முடிவு பண்ணிட்டியா? நீ காதலிப்பியா கல்யாணம் பண்ணியா எனக்கு தெரியாது. ஆளை விடு. என்னக்கா நான் என்ன சொன்னேன்? ஏன் மாமா இவ்வளவு கோவப்பட்டு போறாரு? நீ கிளம்புக்கா. ஏண்டா அவருக்கு தான் ஏத்து பேசினா பிடிக்காதுன்னு தெரியல. நீ ஏத்து பேசி அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் எப்படி வர முடியும்? நீ வருவே இல்ல. நான் உனக்கு உண்மையிலேயே வரணும்னு ஆசை இருந்தா அவரை இப்படி ஏத்து பேசிருப்பியாடா? நான் வர முடியாது, போடா. பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாங்க. இவங்கள பொண்ணு பார்க்க கூப்பிட்டேன். நடந்த கூத்தலாம் காதல விழுந்துச்சா? நீங்க வருவீங்கல்ல? அப்பா என்ன சொல்றாரோ அதான். கோபி, நான் வரேன்டா. இவ்வளவு நேரம் ஏன் சும்மா இருந்தேன்னு பாக்குறியா? அவங்கள பத்தி நீ புரிஞ்சுக்கணுமே. இந்த வீட்டுல யார் வந்தாலும் வராட்டாலும் நான் வரேன்டா. கவிதா, அப்பா, உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பொண்ணு பாக்குறோம். இந்த கல்யாணம் நடக்கும். ரெண்டாவது மாப்பிள்ள வாங்க. ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்படியா? உங்க அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க. விதி யாரை விட்டுச்சு? எல்லாம் தலையெழுத்து. லௌகீக சிக்கல், சராசரி வாழ்க்கை, இதுல எல்லாம் புழுவா கிடந்துக்கிட்டு ஏன் தான் துடிக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்களோ. சம்சார சாகரத்துல விழுந்துட்டா எப்படித்தான் கரையேறதோ. நீங்க வர்றீங்கல்ல? வர்றேன். அங்க வந்து இது மாதிரி தத்து புத்துன்னு ஏதாவது உளர வைக்காதீங்க. அப்பா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. வேண்டிய பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க. ஏப்பா நீ வரல? இல்லப்பா, எனக்கு வேலை இருக்கு. ஏப்பா கல்யாணம் உனக்கு, பொண்ணை நீ தானே பார்க்கணும். இல்லப்பா, ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்ப நான் போனாக்கா மேனேஜரை பயங்கரம் வாங்கி கட்டிக்குவேன். அது தவிர நான் ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானப்பா. உங்களை தானே பார்க்க போய் சொல்றேன். போயிட்டு வந்துருங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். கவிதா, இதை வச்சுக்க, நம்ம போறோம். சரிப்பா. நல்லா மாட்டிக்கிட்ட ஒருத்தன்.